அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐஜே ட்ராவல் டைரிஸ். இன்றைக்கு வந்து ரூம் டூர் தான் பார்க்க போகிறேன். அது என்ன, என் ரூம் வந்து குட்டி ரூம் தான், அவ்வளோ பெரிய ரூம் ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றுமே இல்லை. சும்மா நான் ஒரு ரூமில் பேசிக்காக ஈக்குவல்மா ஐட்டம்ஸ் தான் இருக்குது. எல்லாரும் கமெண்ட் பண்ணிச்சு ரூமை காட்ட சொல்லி. ஸோ இன்றைக்கு வந்து ஜீனியஸும் இல்லை சுட்டி. நேற்று வ்ளாக் பார்த்தா அவங்களுக்கு தெரியுமா, ஜீனியஸ் இல்லை, அவங்க விட்டு போயிட்டு. ஸோ லைட்டாக போரிங் ஆகிக்குது. அவர் இல்லாதனால நான் பார்த்தா சரி ரூம் க்ளீன் ஆகிக்குது சொல்லி ரூம் எடுப்போமெண்டு. ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு ரூமுக்கு என்ட்ரு ஆகினா ஃபஸ்ட்டு ஏகி பெட் தான், அது மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, 3 கபர் அல்மாரி ஒன்று இருக்குது. தென் இது வந்து நான் ஆக்சுவலாக செஞ்ச இடத்த வந்து ஒரு ஷூ ரேக் என்ற மாதிரி, பட் இப்போ அது வந்து ஷூ ரேக்கு யூஸ் ஆகுதில்லை. ஆக்சுவலாக ஏன்னா வெட்டிங் டைமில் நான் இப்படியெல்லாம் போட்டிட்டேன். இப்போ 2 months பேக் வந்து இப்படியெல்லாம் போட்டிடுச்சு, மற்ற சைடு இருந்துச்சு. அண்ட் இந்த திங்ஸ் எல்லாமே இந்த சைடு வந்துச்சு. பட் நான் வந்து அந்த கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இந்த சைட்லேருந்து இந்த சைடே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எங்களோட டாட்டோட மகளோட பர்த்டே வ்ளாக்ஸ் பார்த்தா தெரியுமாச்சும் நான் வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இப்படி ஸ்டிக்கர் ரோல் மாதிரி கொடுத்துருந்தேன். அப்போ அவங்க அதில் விளையாடுங்க அப்படியே அவங்களோட. இது வந்து இலியானோட, இது வந்து இமானியோட. ரெண்டாவது நான் வந்து எனக்கு சேர்த்து எடுத்துக்கொண்டேன். ஜீனியஸ் வந்து அவரோட ஓன் டெய்லி என்னென்ன செய்யணுமென்றது வந்து லிஸ்ட்டாக போட்டு வச்சுக்கொள்வார். தேவையானது போல் மறக்கும் தானே. ஸோ நினைவு வச்சுக்கொள்றதுக்கு அதுவும் எல்லாமே எழுதி வைப்பார். அடுத்தது வந்து எனக்கு என்ன சரி லெட்டர்ஸ் இருக்கேன்டா இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போவார். அடுத்து வந்து இது எங்களோட புக்ஸ், எக்ஸ்பென்சஸ், இன்கம்ஸ் எல்லாமே நாங்கள் பொதுவாக எழுதி வச்சுக்கொள்வோம். நிறைய இன்றைக்கி ஆக்சுவலாக இப்படி நாங்கள் எதுக்கு போட்டது எல்லாமே நாங்கள் எழுதி வச்சுக்கோறோம். எனக்கு வந்து சும்மா என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி லென்ஸ், லிக்விட், ஷாம்போஸ் அண்ட் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எனக்கு சாட்சி ஆஸ்திரியாவால் கொண்டு தந்தா அது ஒரு வச்சுக்கிறேன். பர்ஃப்யூம்ஸ், மற்ற கேபிள்ஸ் எல்லாமே வச்சுக்கிறோம். அப்புறம் இது ஜீனியஸ் ஸ்பீக்கர். அப்புறம் எனக்கு யூபிஎஸ் ஜீனியஸ் ஹெட்ஃபோன்ஸ். இது வந்து ஆக்சுவலாக மறுக்கா இதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க என்னது அண்டு இது வந்து நான் எங்களுக்கு வந்து அந்த டெக்காஸுக்கு வைக்கிற பாட்டில் மாதிரி எடுத்தது ஒன்று. அது வேறு லேம்ப். இந்த லேம்ப் என்ன வெட்டிங் டைமில் எடுத்து அப்புறம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு தான் முசல்லா. நான் எனக்கு ஆக்சுவலாக குர்வான்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் இந்த தட்டில். சும்மா எனக்கு ஒரு இதாக ஒரு சுட்டி அந்த குர்வானுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு சொல்லி நான் குர்வானை வேறையாக வச்சுக்கிறேன், சரியில்லை சுட்டி. மற்றபடி இது எல்லாம் ஜீனியஸ் ஒரு ரீட் பண்ணுவார், புக்ஸ் வாசிப்பார் நிறையா. இது ஜீனியஸ் புக்ஸ். இன்ஷால்லா நான் ஃப்யூச்சரில் செல்றேன். ஜீனியஸ் வந்து அவருக்கு 2-3 புக்ஸ் எழுதியிருக்காரு. அது பற்றி நான் வந்து ஃப்யூச்சரில் கரெக்டாக செல்றேன். இப்போ ஜீனியஸ் த கீபோர்டு. ஆக்சுவலாக கேமிங் கீபோர்டு ஒன்று இருக்குது, அது வந்து மேலே எடுத்து வச்சுக்கிறேன். எங்களை நான் சொன்ன மாதிரி ரூம் வந்து ரொம்ப குட்டி. ஸோ சாமன் வந்து கூட சுட்டி அங்கே ஏற்றி வச்சுக்கிறேன். ஹாஃப் வந்து பெட்டு கீழே ஓட்டிக்கிறேன். அப்போ கேமிங் கீபோர்டு ஒன்று இருக்குது, பட் எனக்கு வைக்க இடம் போல சுட்டி ஜீனியஸ் வந்து இப்படி ஒரு வயர்லெஸ் கீபோர்டு ஒன்றும் மவுஸ் ஒன்றும் எடுத்தார். பட் மவுஸ் வந்து அவர் யூஸ் பண்ணுறதில்ல, அவருக்கு வந்து இதையும் பார்த்தா இதுதான் பழவிக்குது. தென் ஜீனியஸுக்கு வந்து ஒரே என்ன சரி ஹாட்டாக குடிச்சிட்டு வைக்கணும். யூஸ்வலாக அவர் ஏக்கிய நாளைக்கு எனக்கு ஒரு ஃப்ளாஸ்க் ஏக்கி அந்த சுடு தண்ணி அதை எடுத்தா இதை போட்டால் சரி ஒன்று குடிச்சிட்டு வைப்பார். மற்றபடி வேறு இது என்ன மேக்கப் பவுச். இது வந்து நான் ட்ராவல் பண்ணக்குள்ள அது மேக்கப், இது வந்து மெடிசின்ஸ் அப்படி இப்படி பவுச்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இது புதுசு. இப்படி பேசுகிறதா இருக்கட்டும், ரூம் டூர் எல்லாம் அந்த அளவு நான் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்டில் இப்படி ரூம் டூர் செய்கிறது எனக்கு வந்து புதுசு. ஸோ நான் வந்து ஒழுங்காக செய்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, கமெண்ட் பண்ணுங்க இது நல்ல இல்லையான்னு. அப்புறம் தான் எனக்கு ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் மனசரி எடுத்துகிட்டு வரையணும். தட்ஸ் இட்.
என்னைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமாக்கி நான் வந்து எங்க போனாலும் அந்த காலத்துக்கு வந்து சின்னதுலேருந்து க்ரீம் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஸ்கூல் டைம்ல நின்று ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கிளாஸுக்கு நான் போகல சின்ன பட்டில் வந்து சரி வச்சுக்கொள்வேன். அதில் க்ரீமும் ஊற்றி எடுத்து போகிறேன் கிளாஸுக்கு போகலே. ஏன்னா எனக்கு வந்து கை அது வந்து ட்ரை ஆகிக்கப்படாது. ஜீனியஸ் வந்து கேம்ஸ் வாங்க என்ன பிளாக்ஸ் பார்க்க தெரியுமா கேம்ஸ் இது எல்லாமே அவட தான் வேறு. இது இங்கே வைக்கி இது நான் வந்து ஆக்சுவலாக கபர்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்ட விருப்பம் இல்லை. பிகாஸ் கபர்ட்ஸ் கொஞ்சம் மெஸ்ட் ஆகிக்குது. அதை தாண்டி நீ டாக்டர் பிளாக்ல பார்த்திக்கோமே இந்த ரூம் டூர்ஸ் நான் நினைக்கிற மாதிரி மிச்சம் பேர் பார்த்திக்கும். இது அப்படியே பேக்ஸ் எனக்கு பேக்ஸ் கிடைச்சிச்சுல. நான் வெட்டிங்க்கு நிறைய வாங்கினேன். இது வந்து ஜீனியஸ் அங்கே தந்தது மரவேல. இப்போ இது வந்து என் அங்கிள் லண்டனால் கொண்டு தந்தது. இதுவும் யூகே தான். இது என் ஃப்ரெண்ட் ஷஃபியா என்ற ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ண வெட்டிங்க்கு. மொத்தமா இது எல்லாமே எங்களோட உமா எனக்கு வெட்டிங் டைம் வாங்கி தந்தது. இப்போ ஆக்சுவலாக நான் இந்த சைடே ஓப்பன் பண்ணுறதில்ல பிகாஸ் நான் பெருசாக யூஸ் பண்ணுறேன். இல்லை பேக்ஸ் எல்லாமே இது எல்லாமே அவனுக்கு இது எல்லாம் இது உமா வாங்கி தந்தது. அதுக்கப்புறம் இது வந்து 5-in-1 கர்லிங் ஸ்ட்ரைட்னிங். இது வந்து எனக்கு சாட்சி ஆஸ்திரியாவில் வாங்கி தந்தீங்க. இது கேர்ள்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூகேல அங்கிள் வாங்கி தந்துட்டா. மற்ற பர்ஃப்யூம்ஸ் நிறைய இது எனக்கு ஆக்சுவலாக இது எல்லாம் இது நான் இன்னைக்கு எங்களோட அங்கிள் யூகே அங்கிள் கொண்டு தந்தது. இது வந்து நான் வாங்கினது தான். இது ஆக்சுவலாக நான் கிஃப்ட் பண்ண ஜீனியஸுக்கு. ஸோ இது கொஞ்சம் இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து மெமரபிள் அப்படின்னு பர்ஃப்யூம்ஸ் என்ன இருக்குது. அப்புறம் இந்த கபர்ட்ல வந்து வெட்டிங்க்கு இருக்கிற மாதிரி இது என்ன வெட்டிங் ட்ரெஸ். எனக்கு ஆக்சுவலாக நிறைய ஷூஸ் இருக்குது ஸ்லிப்பர்ஸ். அது எல்லாமே அப்படியே ஹோல் மெஸ். ஆக்சுவலாக என்ன எப்போது சரியாக ஒரு இடம் இல்லை ஷூ வைக்கிறதுக்கு. இன்ஷால்லா ஜீனியஸ் செல்லுங்க நீ ஒன்று செஞ்சு தாரண்டு. தேங்க்யூ. இது வந்து செகண்ட் சிஸ்டர்ட ஆர்ட்ஸ். நான் வந்து என்ன போன பிளாக் இல்லை அதுக்கு முந்தின பிளாக்ல நான் சேர்ந்தா என் செகண்ட் சிஸ்டரோட ஆர்டிஸ்ட் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை கிராஃப்ட்ஸ் எல்லாமே செய்வா. அப்போ நான் சொல்லியிருந்தா வீடியோல இன்ஷால்லா ஷேர் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் புக் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. ஒரே வீட்டில் இருந்தாலும் பெருசா அதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு வந்து வாங்க ஆர்ட்ஸ் எப்படி இருப்பாங்க. இது எல்லாமே ரியலிஸ்டிக் ஸ்கெட்ச் தான். பென்சில் ஸ்கெட்ச், போர்ட்ரேட் ஸ்கெட்ச். இது எல்லாமே இது பென் அதை வரைஞ்சது வந்து ஃபுல்லாவே. இது எல்லாமே பென்சில் சார்கோல் பென்சிலால. இதெல்லாம் பார்க்க அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்குது. கை கிட்ட இப்படி கிட்ட இது பார்க்க போல உண்மை மாதிரி. இதெல்லாம் பார்க்க ஈஸியா இருந்ததுக்கு வந்து அந்த 1 day 2 days வரைஞ்சதால நிறைய ஹார்ட் ஒர்க் அவரோட டைம் அண்ட் ஸ்கில்ஸ் தான். அவரோட டேலண்ட்ஸ் எங்களுக்கு இது வரல. இது வந்து ஆக்சுவலா கொரோனா டைம் வரைஞ்ச ஸ்கெட்ச் வந்து அவ்வளோதான். இது வந்து எங்களோட இமானி ஜஸா டாத்தோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர் தான் டாட்டர்.
இது மட்டும் இல்லை, இவள் வந்து கேலிகிராஃபி ஆர்ட்ஸ், மற்றது போர்ட்ரேட் ஸ்கெச்சஸ், உங்களுக்கு வந்து நிறைய பார்க்கலும். அவட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கிராஃபைட் வாக், இன்ஸ்டாலேமிக்கு எஃபிலேமிக்கு கிராஃபைட் வாக்ன்னு பேர்த்து சர்ச் பண்ணால் இன்னும் நிறைய போஸ்ட் பார்க்கணும். அண்ட் நிறைய அவட ஸ்கெச்சஸ், அவட நிறைய ஒர்க்ஸ் அதில். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் இன்ஸ்டாகிராம் பேஜில், செக் பண்ணி பார்க்கட்டும். அது மாதிரி தான் இவள் ஆர்டர்ஸும் செய்கிற ரீசனபிளான ப்ரைஸுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட். இப்போ நான் கண்டிக்கு நிறையா வந்து ஹை ப்ரைஸுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி குறைவாய்க்கும், பட் குவாலிட்டியும் நல்லா இவ செஞ்சு தருவா. நான் வந்து எங்கள் தாத்தா என்ன சுட்டி செல்றேன்ல, எனக்கு தெரியும் சுட்டி நான் கிட்ட இது பார்த்து சுட்டி செல்கிறேன். அண்ட் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வா. அவளோட கஸ்டமர்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு செய்வா. ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இவ்வளோ தான் என்னோட ரூம் போர். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுவும் பெரிய ரூம் எல்லாம் இல்லாத குட்டியான ரூம் தான். அது எனக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த vlog சரியாக செஞ்சா இல்லைன்னு எனக்கு தெரியா. கமெண்ட் பண்ணுங்க நல்லாவா செஞ்சுண்டு. சரி மிஸ்டேக்ஸ் என்னன்னா சொல்லுங்க, நான் அடுத்த vlogலாம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். இன்னும் சரி ஒன்றுமெண்டா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எனக்கு ஏழுமான மாதிரி நீங்கள் கேட்குற கண்டென்ட்ஸ் எடுத்து பார்க்குறேன். தட்ஸ் இட். நாளில் வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் கவர் ஆயிட்டீங்க.